பிரைஸ்ல நம்ம எல்லாருமே ரீசெண்டாக ஒரு நியூஸை கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து ஒரு பாஸ்டரை குறித்து அதை என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் வீடியோ இஸ் நாட் டு சப்போர்ட் எனிபடி ஆர் நாட் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் எனிபடி. இந்த இஷ்யூ வந்தப்போ ஏசப்பா என்கிட்ட என்ன பேசினாருன்றதை ஐ வாண்ட் டு ஷேர். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் தட் ஐ ஷேர் ஆன் திஸ் கிரேஸ் கால் மீ ஸ்பேஸ் வந்து என்னன்னா, தேவன் எனக்கு என்ன சொல்றாரு அதை தான் நான் அவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்றேன். ஸோ அதே போல தான் நம்ம எல்லாருமே இந்த நியூஸ் வந்தோடனே we would have started bashing the person or இல்லைன்னா நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். பட் நியாயம் தீர்க்கிறது நம்மளுக்குரிய காரியம் கிடையாது. லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரே அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் வாட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் அந்த இடத்துல நம்ம யாரையும் நம்ம யார் மீதும் நம்ம ஃபிங்கர்ஸை பாயிண்ட் பண்ண வேணாம். நம்ம இந்த சூழ்நிலைக்காக ஜெபிச்சுட்டு நம்ம விட்டுலாம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ பிறரை நியாயம் தீர்த்தனா கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ஒரு டேஞ்சர்ல நம்ம விழுந்துட வேணாம். ஓகே, our God actually doesn't want us to judge anybody. அவர் என்ன சொல்றாரு, நீ பிறரோட கண்ணில் இருக்கிற அந்த ஒரு தூசிய திரும்ப பாக்குற, ஆனா உன் கண்ணில் இருக்கிற அந்த லாக பாரு அப்படின்றத சொல்றாரு. ஸோ இன்றைக்கு கூட நம்ம லெட்ஸ் நாட் கெட் இன்டு ஒரு இந்த டேஞ்சர் ஜோன். இது ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம வந்து அது அப்படியே போக 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 வார்த்தையின் மிகுதினால நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். This is a humble request video to all of you that நம்ம யாருமே என்னையும் செய்தது நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேணாம். Let's leave it to the Lord's hand and let's just pray for this whole situation and let's move on. இந்த விஷயத்திலே உட்காந்துட்டு இது என்ன ஏது நம்ம பார்த்துட்டு இருக்க வேணாம். தேவ வசனத்தின்படி நம்ம வாழ ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம பிறரை ஜட்ஜ் பண்ணோம்னா கர்த்தர் நம்மள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். Always remember that. God bless you. Have a blessed day.